Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த சீகன் பால் பைபிள் இன்ஸ்டிடியூட் வகுப்பொழுது அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அருமையான ரைட்டர் சொன்னப்பன் ஐயாக்காக பாஸ்டர் அம்மா வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், உடன் ஊழியர்களுக்காக நன்றி சொல்றேன். ஐயாக்காக நன்றி சொல்றேன். என்ன மாதிரி பாடுறாங்க ஐயா. ஐயா பேரு இமானுவேல் ஐயாக்காக ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் நல்லவர். நான் வரும்போது குட்டி தம்பி சூப்பரா பாடிட்டு இருந்தான். வரும்போதே ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்ப்பேட்டையில இருந்து வந்திருக்காங்க ஐயா முருகேசன் ஐயா வந்திருக்காங்க. அவங்களையும் வரவேற்கிறேன். முரளி ஐயா ரொம்ப தூரம், செவ்வாய்ப்பேட்டை ரொம்ப தூரம் வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பக்கம் பனி பெஞ்சிட்டு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. நீங்களும் வந்திருக்கீங்க. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். காட் பிளஸ் யூ. நம்ம போன வகுப்புல சில சந்தேகங்கள்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டடி எடுத்தோம். ஒரு வாக்கு தந்தோம். எப்படி இந்த வருஷம் இருக்க போகுது, இது ஒரு வளர்ச்சியின் ஆண்டு அப்படின்னு. அதுதான் ஐயாவும் பாட்டு பாடினாங்க. எப்படி வளர போகிறோம், எப்படி உயர போகிறோம். ஒரு பாட்டு ஐயாவே கட்டின பாட்டா பாட்டு. சூப்பர். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆசிக்கிறேன். நான் ஏவப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவியல் ஒரு பாடத்துல இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்காம விட்டுட்டேன். அதை நாம கவர் பண்ணிடலாம். கிறிஸ்டாலஜி. மேசியா குறித்து நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். மேசியா குறித்ததான நிறைவேறின தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு பாடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் ஆய்வு செய்ய போறோம். வாசிக்கலாம் ஒரு வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். மத்தேயு 2, 22, 23. ஆயிரம் என் தகப்பனாய் ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவர் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்ற ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் வண்ணமாக அவர் நாசரேத்துல குடியேறினார், தங்கினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். நாசரேத்துல தான் இருந்தாங்க யோசேப்பு. பிறகு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை பெற்றவங்க பெத்லகேம் போயிட்டாங்க. ஏன்னா மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்லுது பெத்லகேம்ல தான் அவர் பிறப்பார். அங்க போனாங்க. அங்கே 2 வயசா இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 2 வயசா இருக்கும் பொழுது ராஜாக்கள் சாஸ்திரிகள் வந்தாங்க அவரை தரிசிக்க. அது குறிப்பா இந்தியாவில இருந்து ஒரு ராஜா போனார். நான் சொன்னேன் கோத்தர் பரஸ் என்கிற இந்தோ பார்த்திய சாம்ராஜ்யத்தின் பேர் இந்திய வரலாறு தான் சொல்லுது. அவங்க போய் பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு பிரச்சனை வருது. ஏரோது என்ன பண்றான், 2 வயசு மற்றும் அது கீழே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யும்படி உத்தரவு போடுகிறான். ஏன்னா இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தைகளே கொள்றதுக்கு பிசாசு ஏரோதுக்குள்ள அவனை புகுந்து அவனை ஏவுகிறான். அப்போ அவர்கள் எங்க போறாங்க, எகிப்துல போய் வாசம் பண்ணுகிறார்கள். பெத்லகேமுக்கு இருந்து நடந்தே போயிடலாம். எகிப்து வந்து சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பெத்லகேம்ல நடந்தே போயிடலாம். பெத்லகேம் வந்து எகிப்து இலையில இருக்கிறார். நீங்க மேப்பை பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இன்னைக்கும் பெத்லகேம் எகிப்து பக்கம் தான் இருக்கு. சத்தநாமத்துக்கு சோத்திரம். அவங்க வரலாறு என்ன சொல்றது, ஒரு 5 வயசு வரைக்கும் அங்க இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 5 வயது வரைக்கும் அங்க இருந்தார். பிறகு அந்த ஏரோது மறிச்சு போயிட்டான். அவரை கொலை செய்ய வகை தேடின ஏரோது மறித்து போன பிறகு அவர் நாசரேத்துல வந்து தங்கினார். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளுடைய அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அவர் நாசரேத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22, 23 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் வாசிக்கலாம் 22:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:8. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசுதானே நானே என்றார். நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். யார்கிட்ட ஆண்டவர் சொல்றார்? பவுல்கிட்ட. பவுல் வந்து தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறான். அங்க இருக்கிற கிறிஸ்தவருடைய ஊழியக்காரர்களை கொலை செய்யும்படியாய் துன்புறுத்தும்படியாய் சிறைச்சாலையில் போடும்படியாய் போகிறான். ஒரு படையோடு போகிறான். பவுலை குறித்து நான் உங்களுக்கு வகுப்புகள் எடுத்திருக்கிறேன் நம்புறேன். எடுத்திருக்கேனா? அவர் நீதிபதியா இருந்தான். சனகரிப் சங்கம் என்கிற இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட் உடைய நீதிபதியா இருந்தவன். யூத சுப்ரீம் கோர்ட் உடைய நீதிபதியா இருந்தவன். நீங்க பவுல் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தர்சுஸ் என்கிற சிலிசியா என்கிற பகுதிக்கு அரசனா இருந்தார். எங்க துருக்கியில பவுலுடைய அப்பா கட்டுற அங்க இருக்கு. துருக்கி போனீங்கன்னா பார்க்கலாம். அவர் ஒரு அரசராக இருந்தார். அவருடைய மகன் தான் பவுல். பெரிய பணக்கார வீட்டுப்பீங்க. அவங்க அப்பா பெரிய அரசர். பிறக்கும் போதே அவர் ரொம்ப பிரஜை என்று வேதம் சொல்லுது. பெரிய அந்தஸ்துல வந்தவன். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல அங்க இருந்தான். எங்க துருக்கியில தர்சுஸ் பகுதியில இருந்தா. அப்புறம் அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இங்கே கிபி 30 பவுல் வந்து படிக்க வரான். கமாலியல் பாதத்துல படிக்க வருகிறான். அப்புறம் கமாலியல் பாதத்துல படித்து விட்டு பவுல் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் படிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை கமாலியல் பாதத்துல படித்தவன் அவனை வந்து சனகரிப் சங்கம், அதாவது சான்ஹெட்ரின் யூத சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவனை நீதிபதியாய் நியமிக்கிறார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை படித்தவன் அவன் யாரையும் வந்து கைது பண்றதுக்கு, கொலை செய்வதற்கு, சிறைச்சாலையில் போடுறதுக்கு, அடிப்பதற்கு அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அவனுடைய காரணம் அவன் ஒரு யூத சுப்ரீம் கோர்ட் யூத வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவன் தமஸ்குக்கு நிருபங்களை பெற்றுக்கொண்டு அங்க தமஸ்கு சிரியா தேசத்துல இன்னைக்கு தமஸ்கு இருக்கு. தமஸ்கு தான் சிரியா தேசத்துடைய தலைநகர். அங்க இருக்கிற ஊழியர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்வதற்கு சிறையில போடுறதுக்கு போனான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி பைபிள்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நான் மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் வந்து அந்த லேகியோன் எண்ணிக்கை கொண்ட பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கொடுத்து நம்ம வகுப்புல பார்த்தோம்.
அவன் எங்க போனா தெக்கப்போலி என்கிற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்தான். தெக்கப்போலின்றது 10 நகரங்கள், இஸ்ரேலுக்கு, சிரியாவுக்கு, யோர்தான் நாட்டுக்கு இதுல இருக்கிற ஒரு 10 பட்டணங்கள் தான் டெக்காபோலிஸ். டெக்காபோலி அழைக்கப்பட்ட உலகம் சொன்னா அதுல ஒரு பட்டணம் தமஸ்கு என்று சொன்னேன். அங்கே இந்த இவன் பேர் கெர்சோன், வேத பண்டிதர்களுக்கு வைத்திருக்கிற பேர் கெர்சோன். இந்த 6000 எண்ணிக்கை கொண்ட பிசாசு பிடித்த மனிதன், அவன் பேர் கெர்சோன். அவன் இயேசு கூட வரேன்றான். ஆண்டவர் சொன்னார்லப்பா வேண்டாம், நீ என்ன பண்ணு, இந்த தெக்கப்போலி 10 பட்டணத்துல போய் என்னை பத்தி சொல்லு, நீ எப்படி இருந்த, உன் நிலைமை சாட்சியா சொல்லு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரோம பேரரசுடைய ஆவணங்கள் என்ன சொல்லுது, அவன் ஒரு பிணம் திங்கிறவனா இருந்தான், திருநாய்களெல்லாம் சாப்பிட்றவனா இருந்தான். யார் வீட்டிலாவது யாராவது இறந்துட்டா பாடி எடுக்க லேட் ஆச்சுன்னா அவனே எடுத்துட்டு போய் திட்டுருவான் அப்படிலாம் சொல்லி ரோம பேரரசு ஆவணங்கள்லாம் சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். குறிப்பா பிரிமி என்கிற வரலாற்று ஆசிரியர் பதிவுகளும் அதை சொல்லுது. அப்பேற்பட்டவனை கர்த்தர் என்ன பண்றார், மாற்றுகிறார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, எப்பேற்பட்டவனையும் அவரால் மாற்ற முடியும். இவனை மாதிரி ஒரு பொருளாதாரம் உலகத்துல கிடையாது. அவனையே கர்த்தர் ரட்சிக்கிறார். ரட்சித்து அவன் போய் ஊழியம் செய்தான். தமஸ்குல சபைகள் உண்டாச்சு நம்ம பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு முதல் மிஷனரின்னு பாத்தீங்கன்னா இவனை தான் சொல்லணும். கிபி 28 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தி மறிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டான். கிபி 28. அப்போ அவர் ரத்த சிந்தி மறிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிட்டான், மிஷனரியா புறப்பட்டு போனான். அப்போ ஆண்கள முதல் மிஷனரியா வந்தான். மிஷனரினா யாரு, தன் தேசத்தை விட்டு தன் இன மக்களை விட்டு மற்ற மொழி பேசுகிற மற்ற இன மக்கள்கிட்ட போறதான் மிஷனரி. அதான் நமக்கு தெரியாத ஒரு கலாச்சாரம், ஒரு தெரியாத மொழி பேசுகிற ஆட்கள்கிட்ட போய் ஊழியம் செய்யறதுதான் வந்து ஒரு மிஷனரின்னு சொல்லலாம். இப்ப நீ ஒரு குருவிக்காரங்கிட்ட போய் ஊழியம் செய்ய மிஷனரி தான். ஏன்னா அவங்க வேற வாகரி என்று ஒரு மொழி பேசுகிறார்கள். கரெக்டா? நான் ஆரம்ப நாட்கள் முதல் ஏஜில ஊழியம் செய்து கொண்டது. அப்புறம் கத்தரினை வெளியே கொண்டு போய் குருவிக்காரன் மத்தியில் தான் நிறுத்தினார். அங்க அவன் பூனை ஆண்டவர் என்ன சொன்னார், முதல் வந்து இவங்க மனித தயவை நீ சம்பாதிச்சுக்கன்னு சொன்னார் என்கிட்ட. யார் மனித தயவை? பொதுவாக நம்ம மனித பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், அவங்க கிட்ட மனித தயவை சம்பாதிக்க நம்ம ட்ரை பண்ணோம். அப்படிதானே? அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கனம் பண்ணி பரிசு பொருட்களை கொடுத்து. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுது, அவர் மனித தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52 வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். நான் போன அந்த காலகட்டத்தில் இப்போ குறிக்காரங்க நிறைய குணங்கள் நல்லா இன்னைக்கு ஸ்டைலிஷ் ஆயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க. அன்னைக்கு நான் போகும்போது குடிக்க மாட்டாங்க, பல்லு வளர்க்க மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்க ஸ்கூல் படிக்காது, வேட்டையாடுவார்கள். பூனை சென்னையில ஒரு பூனை காணலாம், அவன் வயிற்றுக்குள்ளதான் இருக்கும். பூனை பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஆசையா வளர்ப்பாங்க சில வீட்டுல பூனைய. காணனா எங்கேயும் சுட்டுட்டு இருப்பான், அடுப்புல வச்சு நெருப்பு ஒன்று சொல்லுவான். நம்மகிட்ட சாமி உனக்கறி சாப்பிட்டீங்களா சாமியமா, நம்மளும் என்ன பண்றது, ஆண்டவர் வந்து இவன்கிட்ட மனித தேவை சம்பாதிக்க சொல்லியிருக்காருல்ல, நான் புனவை சாப்பிட்டாதானே அவன்கிட்ட நான் வந்து அவ்வளோ சாப்பிட முடியும், மனித தேவை சம்பாதிக்க முடியும். சரி கொடு. நானும் வந்து சின்ன வயசுல நல்ல ட்ரைனிங். நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது ஓடுற பாம்பு கூட என்ன பண்ணிடுவோம், தலையை வெட்டிட்டு என்ன பண்றோம், சாப்பிடுவோம் சுட்டு. அது எங்க வாலிப வயசுல எங்களுக்கு ஆண்டவர் எது கிடைச்சாலும் சாப்பிடுறாங்க. அப்பவே ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. எதை கிடைச்சாலும் நாங்க சாப்பிடுவோம். அதனால பூனை சாப்பிட ட்ரைனிங் அப்பவே கொடுத்துருக்காரு. அதனால சரி பார்க்கணும், நல்லா தான் இருந்தது. முயல் கறிமா டேஸ்டா தான் பூனை கறி. சரி, அப்போ நான் அவங்க வாகரி பாஷை அவங்க பேசுனது நீங்க வாகரி மொழி, அவங்க கலாச்சாரம் வேறு. முதல்ல வந்து அவங்க ஃப்ரெண்டாக சொன்னார், அவங்ககிட்ட மனித தயவை நீ என்ன பண்ணு, அவங்க நீ அவங்க மனித தயவை சம்பாதி என்று சொன்னார். நான் அவங்களுக்கு முடி வெட்டி விட்டேன், சேவ் பண்ணேன், அவங்களுக்கு தூய்மையா இருப்பதை எப்படி கற்றுக் கொடுத்து அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன். இன்னைக்கு கூட நான் சேர்த்து விட்ட பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில இருக்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கெட்ரா வங்கியில அவன் மேனேஜரா இருக்கிறான். ஒரு தம்பி ஐடி கம்பெனில வேலை செய்யறவனும் உண்டு, ஊழியக்காரனானவனும் உண்டு. அன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மிஷினரி தான். நான் கூட நினைப்பேன், என்னடா மிஷினரி தான் மிஷினரி. கரெக்டா? இப்ப நம்ம சகோதரி அழகா ஹிந்திலாம் பாட்டுலாம் பாடுறாங்க, அவங்க மிஷினரியா இருந்தாங்க பீகார்ல. அது வேற கலாச்சாரம், அப்படிதானே?
இன்னைக்கு நிறைய நம்ம ஊர்ல நம்ம மிஷினரி ஆயிடலாம். இன்னைக்கு ஹிந்தி பேசுறவங்க நிறைய வந்துட்டாங்க. ஒரு காலம் ஆண்டவர் அங்க போப்பா, பீகார் போப்பா, யூபி போப்பான்னு அனுப்புனாரு. இன்னைக்கு பார்த்தா இவன் போக மாட்டேங்கிற அவனை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பல லட்சம் பேர் சென்னையில இருக்காங்க. இன்னைக்கு ஐயா சபையில கூட ஒரு இந்திய ஆராதனை நடக்குது. அதுக்காக நான் கட்டுறேங்க நன்றி சொல்றேன். எல்லா மொழியிலும் எங்க ஐயா சபையில ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ். நான் கேட்க மலையாளம் இருக்கா ஆரம்பிச்சிங்களா? எங்க கேள்விப்படாத எந்த சபையில கேள்விப்படாதவங்க கட்டுறேன் வச்சிருக்கிறேன். அதுக்காக கட்டுறதுக்கு மயக்கம் சொல்றேன். இங்க வந்தா யார் வந்தாலும் தைரியமா வந்து ஆராதனை கலந்து விடலாம். கத்தராமத்துக்கு சூத்திரம். அப்போ இவன் தமஸ்குக்கு போய் மிஷனரியா போனவன் இவன் தான். முதல் மிஷனரி இவன் தான். பெண்கள் முதல் மிஷனரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாரு? கிபி 30ல பெர்னிஸ், வெரோனிகா பெர்னிஸ் என்ற 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ பெண். ஆமா, அவ போனா ரோமுக்கு போனா. ரோம் வந்து அன்னைக்கு அந்நியர் அது வந்து மக்கள் இருக்கிற இடம். திபேரியஸுக்கு அவன் ஜாப் பண்ணி சொன்னாயிட்டு. அவ அங்கங்கே சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தால் அவள் எங்கெல்லாம் போய் அவளுக்கு பயங்கரமான அற்புதங்களை கத்தர் அவர் கைனால செய்தார். இந்த திபேரியஸ் உடம்பு சரியில்லை, உடனே கூப்பிட்டு வந்தாங்க. எவ்வளவு வைத்தியம் பண்ணாங்க நடக்கல. இவன் வந்து ஜாப் பண்ணா திபேரியஸ் நல்லா ஆயிட்டு. ரோம பேரரசன் உலகத்தை ஆளு ரோம பேரரசன் சொன்னாயிட்டான். ஒரு சாதாரண படிக்காத ஒரு 12 வருஷம் நோயில கடந்தவா பெர்னிஸ், சாக கடந்தவா, அவ்வளவு சுகமாக்கி எங்க ஒண்ணு எழுதுற ஆண்டவரு உலக பேரரசன் எழுதுறாரு. ஆனா பேதர்லாம் அந்த காலத்துல ஒருத்தரும் வந்து போல. பேதர்லாம் 42 கிபில தான் பேதுருவே புரண்டு போறான் வெளிநாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் வர அந்தியோகியாக்கு வருகிறான். பவுல்லாம் பிறகுதான் பவுல்லாம் பிறகுதான் போனான். ஆனா இவர்கள் போய் உலகெங்கிலும் போறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு தமஸ்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஊழியர் இருந்தாங்க. அன்னைக்கு இந்த கெர்சோன் 6000 விசுவாசி பிடித்த மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அதுபோல நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். 7 மெய்ப்பர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவதூதன் காட்சி கொடுத்தான். நான் அதை ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்க பேர்களெல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அவருடைய கல்லறை வந்து அதுல பாத்தீங்கன்னா பெருமை 4 பேருடைய கல்லறை தமஸ்குள்ள தான் இருக்கு. அவர்கள் ரத்த சாட்சியை மறித்தார்கள் என்று அவங்க வரலாறு சொல்லுது. நம்ம முதல் போய் தமஸ்குள்ள ஊழியம் செய்தது யாரு? இந்த 7 மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்களே. அன்னைக்கு பயங்கரமான குளிர்காலம், 1 அடி பனி. அப்படிதானே? இந்த பனிக்கே அவங்க என்ன சீன் போடுறான். நம்ம சென்னை பனிக்கு அதெல்லாம் 1 அடி பனி. டெல்லியில 2 டிகிரி ரொம்ப குளிர். ஆனா அதெல்லாம் மைனஸ். 1 அடி பனி கட்டி இருக்கணும் பாருங்க, மைனஸ். அந்த குளிர் காலத்துல ராத்திரி வேளையில அதுவும் பாத்தீங்கன்னா பெத்லகேமை சுத்தி மனிதர் கூட அதிகம் இருந்தது சிங்கம் தான். சிங்கமும் கரடிகளும் அதிகமா இருந்த, கருச்சிறுத்தைகளும் காட்டு பண்ணைகளும் அதிகமா இருந்த ஒரு பகுதி தான் பெத்லகேம். பெத்லகேமுக்கும் அடுத்த ஊருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா மனிதரோட சிங்கம் தான் ஜாஸ்தி இருந்தது. பெத்லகேம்ல ஒரு 200 ஆட்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு சின்ன கிராமம். ராத்திரி இந்த ஊருக்கு வெளியே இருக்கிறார்கள், மந்தையை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? சிங்கமோ கரடியோ ஓனாயோ ஏதோ வந்து என்ன பண்ணிடக்கூடாது, தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஆட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்நேரம் கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த பொழுது தேவதூதனை அனுப்பி நம்மார் அவங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்றார். முதல் அறிவிக்கப்படுறது அவங்களுக்கு தான். அவருக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னா அது கரெக்டா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர்கள் அப்பவே இரவோடு இரவா நம்மளாதான் சொல்லிருப்போம், பனி பெய்யுது கொஞ்சம் விடியட்டும், இப்ப போனா சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், ஓனாய் இருக்கும், இப்ப போறது நல்லது அல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், காலையில கொஞ்சம் விடியட்டுமே அப்புறம். ஆனா அவர்கள் அப்பவே புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் கணமே. அந்த கணமே சிங்கம் கடிச்சாலும் பரவாயில்லையா, ரட்சகரை போய் பார்க்கிற அவ்வளவுதான். ரட்சகரை கரடி அடிச்சாலும் பரவாயில்லையா, ஓனாயிட்ட கடி ஓனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இயேசு ரட்சகர் பிறந்திருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட போய் சொன்னார். நம்மள மாதிரி ஆள்கிட்ட சொன்னா நம்மகிட்ட சொல்லுவாரா? வரவே மாட்டான். அதான் அவங்ககிட்ட சொல்லுவோம். வெயிட் பண்ணா இருந்தா கூட அவன் என்ன பண்ணுவான், உடனே புறப்பட்டு வந்தார்கள், எதையும் பார்க்கல. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பிரசித்தி பண்ணார்கள் வேதம் சொல்லுது கர்த்தர் நாமத்துக்கு. அப்ப முதல்
அந்த தமஸ்கு பட்டண சுவிசேஷம் சொன்னது யாரு? இவர்கள் தான். அந்த 4 மேய்ப்பர்கள். நான் ஒரு விழாவரே கிளாஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். கரெக்டா எடுத்தலாம்? இல்ல சார் எடுத்தலாம். அந்த சப்ஜெக்ட் எடுக்கலையா? மேய்ப்பர் 7 பேர் எடுக்கலையா? எடுக்கலையா? பேர் எடுக்கல? இல்ல 7 பேருக்கு எடுக்கலையா? சரி, பேர் எழுதி போட்டுட்டா. தாமஸ். லூக்கா 2ல தான் சொல்லப்பட்டிருக்கு, மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் தரிசனமானார். அத நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெத்லகேமிலே பிறப்பார்னு சொல்லி மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். லூக்கா 2:11-12 வாசிக்கிறோம். அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மீகா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 735 கிமுல பிசியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 731 ஆண்டுக்கு முன்பாக அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைச்சான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேர் 7 மேய்ப்பர்கள். ஆஷேர் ஒருத்தர் பேரு, செபுலோன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தமிழ்ல யூஸ்டு, அப்புறம் நிக்கோடேமஸ், அப்புறம் ஜோசப், பர்ஷபா, அதுக்கப்புறம் ஜோசஸ், தமிழ்ல யோசே, ஜோசஸ். இந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம். வரலாற்று ஆசிரியர், சிரியா தேசத்துடைய அந்த சிரியால தான் தமஸ்கு இருக்கிறது, தமஸ்கு தலைநகரம். அந்த நாட்டுடைய வரலாற்று ஆசிரியர், அவர் பேர் ஷெலிமோன். சிரியாவை சார்ந்தவர். இந்த 4 பேருடைய கல்றாங்க தான் இருக்குன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. ரத்த சாட்சியா மறைச்சாங்க. அவங்க தான் சுவிசேஷம் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆண்டவரே இந்த பூமியில மனிதனாய் பிறந்தா அப்படின்னு சொல்லி இவங்க தான் கொண்டு போய் சுவிசேஷம் சேர்த்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா போற வழியெல்லாம் சொல்லிட்டே போனாங்க. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் அவங்க அமுச்சு விட்டாங்க. அவர் பெத்லகேம் இருந்தபோது நமக்கு தெரிஞ்ச மேய்ப்பர்கள் பார்த்தார்கள், 3 ராஜாக்கள் பார்த்தார்கள், நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 2 ஆண்டுகள் அநேகர் தரிசித்தார்கள். காரணம் யாரு? இவங்க போய் அங்கங்க போய் சொல்லி 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 ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி எப்பவும் ஆட்கள் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டே இருந்தார்கள். இதுதான் வரலாற்று குறிப்பு. நம்ம பைபிள்ல முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே எழுதுனா பைபிள் கொள்ளாது, இந்த உலகமே கொள்ளாது. அவ்வளவு பெரிய புஸ்தகமாய் நமக்கு ஒரு சிறு புஸ்தகமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனம் ஒரு சின்ன புஸ்தகமா ஆர்டர் கொடுத்துருக்கிறார். அப்ப அதனாலதான் தமஸ்குல பாத்தீங்கன்னா அதனாலதான் அவ
ஊழியர்கள் வந்தார்கள், சீசர்கள் வந்தார்கள். கத்தநாமத்துக்கு. அது அனனியாங்கிற சீசன் யாருன்னா கெர்சோன், அந்த 6000 பேய் பிடித்த எண்ணிக்கை கொண்ட பிசாசு பிடித்த லேகியன் பிசாசு பிடித்த அந்த அவனுடைய சீசன் அனனியா, அவருடைய நேரடி சீசன். அவன் தான் பவுலுக்கு கண்டு தெரியாம இருந்து தொட்டு ஜாம் பண்ணா சுகம் ஆயிட்டு அவன் தான் ஞானஸ்நானம் கொடுத்தான். அவன் தான் தீர்க்கதரிசனம் சொன்னான். நீ வந்து ஒரு அப்போஸ்தலன், புறஜாதிக்கு ஒரு அப்போஸ்தலன் சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பவுலை உருவாக்குனதே யார்? அவன் தான். அவனை கொண்டுதான் கர்த்தர் உருவாக்குறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப பவுல் இவங்களெல்லாம் கைது பண்றதுக்கு போன பொழுது அவனுக்கு கர்த்தர் தரிசனம் ஆகிறார். பவுலே சொல்றான் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல, கடைசியா அகால பிறவியான எனக்கு தரிசனமானார். அப்ப தரிசனமான போதுதான் ஆண்டவர் பேசுறாரு. அப்போஸ்தலர் 22:8 என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற நசரனாக இயேசு நானே. ஆமா, தெய்வமா இருக்காரு. அன்னைக்கு இந்த பூமியில மனிதராக இருக்கும் பொழுது அவர் நசரனாக இயேசு அழைக்கப்பட்டார். காரணம் நாசரத்துல அவர் தங்குவார். தங்கினதுனால அந்த ஊர் அவரை எப்படி அழைத்தார்கள்? நசரனாக இயேசு என்று அழைத்தார். காரணம் நாசரத்துல தங்கினார். அவர் நாசரத்துல தான் தங்குவார் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம், வேதத்துல இருக்க தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 11:1 வாசிக்கிறேன். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். ஈசாய் என்ன அடிமரம் என்பது தாவீதுடைய வம்சத்திலே அவர் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்கே கிளை என்கிற வார்த்தை நம்முடைய தமிழ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா 730 கிமுல பிசில. இப்ப ஏசாயாவுக்கு 40 வயசு. ஏசாயா தீர்க்க தரிசிக்கப்பா ஏசாயாவுக்கு 40 வயசு. 40 வயதா இருக்கும் தீர்க்க சொல்றான். 30 வயசுல அவன் என்ன சொல்றான்? இந்த கிளை என்கிற வார்த்தை தமிழ் பைபிள்ல இருக்கு. ஆனா நீங்க எபிரேய பைபிள், எபிரேயத்துல தான் தீர்க்க எழுதலாம். ஏசாயா தீர்க்கதரிசி நூல் முதல் எழுதப்படுது எபிரேய மொழி. நீங்க எபிரேய மொழி பாத்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு? நமக்கு கிளை என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க நெஸ்டர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் பைபிள்ல கிளை இருக்கு. அங்க எபிரேய சொல் பாத்தீங்கன்னா நெஸ்டர். நெஸ்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நெஸ்டர் என்கிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ நெஸ்டர் என்கிற வார்த்தை நசரீன் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. நெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நசரேன். நெஸ்டர்னா கிரேக்க மொழியில என்னது? நசரேன். நசரேனா நாசரத். நாசரத். நசரேன். அப்போ நசரேன், நசரேயன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் நசரேயன் சொல்லப்பட்டிருக்குன்னா கிரேக்க மொழி, மத்தேயு 2 கிரேக்க மொழி எழுதப்பட்டது. இந்த நெஸ்டர் தான் அவங்க நசரேயன் எழுதுறாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் நாசரேத்துல வந்து தங்குறதுக்கு அவர் பாத்தீங்கன்னா கிபி 2ல வந்து தங்குறார். கிபி 2ல 2 கிபி ஏடி கிறிஸ்துவுக்கு பின் 2 கிபில வராரு. அப்போ ஒரு 732 ஆண்டுகளுக்கு முன்பாக
இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறிச்சு? 732 ஆண்டுகள் கழித்து அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் உங்களோட தரையில விழல. நம்ம தீர்க்க தரிசனம் சூப்பரா சொல்றான். இந்த ஜனவரி 1ஆம் தேதி நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆண்டு ஒரு தலைவர் செத்துவார், ஒருத்தர் சொல்றாங்க 2 தலைவர் செத்துவார். தலைவர் வருஷம் சாமையா வயசாயிட்டா என்ன பண்ணுவான்? சாகா செய்வான். எத்தனை காலம் அது எந்த தலைவர் சொல்ல மாட்டேங்கிறான். செத்து போகும்போது சொல்லுவான் நான் சொன்னேனே அன்றைக்கே சொன்னேனே. அந்த மாதிரி தீர்க்கதரிசி கிடையாது ஏசாயா. ஏசாயா சொல்ல தீர்க்கதரிசனம் என்ன? தெளிவா சொன்னான். நசரேயன் என்று ஈசாயின அடி அந்த மரத்துல இருந்து ஒரு துளிர் வரும், நசரேயன் என்று அழைக்கப்படுவார் சொன்னான். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து தேவனா இன்னைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பவுல பார்த்து சொல்றாரு, இப்ப நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாக இயேசு, வெறும் இயேசுன்னு சொல்ல, நசரேயனாக இயேசு நானே. நீ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிசாசு தொத்தும் எப்படி தொத்துறாங்க? நசரேயனாகிய இயேசு நாமத்துல தான் சொன்னாங்க. இன்னைக்கும் நசரேயனாகிய இயேசு நாமத்தை சொல்லி பிசாசு தொத்துறத நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளே கூட தொத்திருப்போம். கரெக்ட் தானே? ஜீசஸ் ஆஃப் நாசரத் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரலாம் அப்படிதான் ஜெபம் பண்ணுவான். I cast the demons in Jesus name, in that Jesus of Nazareth name சொல்ற ஊழியக்காரலாம் இருக்கிறான். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். நாசரத்னு ஒரு பட்டணம் தூத்துக்குடியில இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஒரு ஃபுல்லா கிறிஸ்தவ நகரம். எல்லாரும் படிச்சவனா இருப்பான். அந்த வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சவங்க, எல்லாம் முதுகலை பட்டவதா இருப்பான். பெரிய நல்லா வசதியா இருப்பான். வெளிநாட்டுல இருப்பான், அமெரிக்கால இருப்பான், ஐடி கம்பெனில இருப்பான். பயங்கரமா வசதியான ஊரு. நாசரத் போயிருக்கீங்களா? சூப்பரான ஊரு. எல்லாரும் நல்ல கல்விடா தான் இருப்பாங்க. எல்லாம் வசதி, நல்ல செழிப்பு. அது பார்த்தீங்கன்னா மர்காசிஸ்னு ஒரு மிஷனரி போய் ஊழியம் செய்தார். இன்னைக்கும் அந்த ஊர்ல தினந்தோறும் திருவிருந்து ஆராதனை. மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருவிருந்து கேள்விப்படுறோம். இதுதானே? அதுக்கே வந்து ஜனங்க வரமாட்டேங்குது திருவிருந்து எடுக்க. ஆனா தினந்தோறும் காலையில ஒரு சர்ச் இருக்கு, அங்க காலையில ஆராதனை நடக்கும். காலையில ஆராதனை நடக்கும். டெய்லி ஜனங்க போய் திருவிருந்து எடுத்துட்டு தான் போவார்கள். நிறைய அங்க காலேஜ் இருக்கு, சின்ன ஊர் தான், ரவுண்ட் தான். அங்க காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. நல்ல பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டு, இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு மாதிரி இருக்கும். சும்மா போய் பார்த்துக்கலாம். பெரிய செழிப்பு, நல்ல ஊரு. நிறைய போனீங்க, நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க விசேஷமா இருக்கும். அதெல்லாம் கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் வந்து பல தடவை அங்க போயிருக்கேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதை வச்சுதான் நாசரத்னு பேர் வச்சாங்க. வெள்ளக்காரன் வச்ச பேர் தான் மர்காசிஸ் மிஷனரி வைத்த பேர் தான் நாசரத். எல்லாம் படித்தவர்கள். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்க, ஒரு வித்தியாசம். அப்போ ஆண்டவரே இப்பவும் என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசு. அவரை இன்னைக்கும் அதான் சொல்றாரு. அன்னைக்கு பூமியில வந்த போது சொன்னாரு, இந்த தெய்வமா இருக்கிறாரு, நசரேயனாகிய இயேசுன்னு தான் சொல்றாரு. அன்னைக்கு ஆனா ஏசாயா குணமா என்ன பண்ணிட்டாரு? தான் நசரேயனா அழைக்கப்படுவேன் அன்னைக்கே சொல்லிட்டார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் பிறந்தது பெத்லகேம்ல தான் பிறக்கிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மரியாளும் யோசேப்பும் அவருடைய யோசேப்பு வளர்த்த தந்தை தான். மரியாள் கன்னியா இருக்கும் பொழுது இவர் பிறந்தார், கருவுற்றாங்க. அவங்க நீங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, வரலாறு என்ன சொல்லுது? நாசரத்துல தான் குடியிருந்தாங்க. நாசரத்துல தான் அவர்கள் குடியிருந்தார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரியாளுக்கு வந்து சொந்த ஊரே நாசரத் தான். மரியாளுக்கு சொந்த ஊரே நாசரத் தான். மரியாளுடைய தாய் தந்தை பேர்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன், எழுதி போட்டா எழுதிருக்கேன். சரி, மரியாளுடைய ஊர் தான். இங்கிலீஷ்ல மரியாளுக்கு என்ன பேரு? மேரி. அம்மா பேர் தெரியுமா? தாயார் ஆனி. அவங்க பேர் என்னது?
ஆனி. தந்தை பேர் என்ன தெரியுமா? ஜாக்கின். இவங்க நாசரத்தை சார்ந்தவர்கள், சொந்த ஊரே தான். ஆனா யோசேப்புடைய சொந்த ஊர் வந்து பெத்லகேம். நாசரத்துக்கு பெத்லகேமுக்கு 150 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம்? 150. நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா வரலாறு என்ன சொல்லுது? யோசேப்புடைய தந்தையார், நீங்க பைபிள்ல யோசேப்புடைய தந்தையார் பேர் இருக்குது. எங்கெல்லாம்? மத்தேயுல இருக்கிறது, லூக்கால இருக்குது. அந்த தலைமுறைகள் அதில் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய தந்தை ஏலி. அவரு 2 பேர் ஏலி ஜேக்கப். இந்த ஏலி ஜேக்கப் இருக்காரு, ஏலி யாக்கோபு. இவர் வந்து பெத்லகேம் ஊர்ல தான் இருந்தார். அவர் காலத்துல வரலாறு என்ன சொல்றது? பெத்லகேம்ல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு அர்த்தம். பெத் என்றால் வீடு, லெஹேம் என்றால் அப்பம். பணானது அங்க நம்ம ஊர்ல தஞ்சாவூர் சொல்லியா, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்றோமா இல்லையா? தஞ்சாவூர் அவ்வளவு செழிப்பு, அதிக நெல் விளையிற இடம் தஞ்சாவூர் தான். அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்துல அதிக விவசாயம் எங்கன்னா பெத்லகேம் தான். நிறைய கோதுமை, வார்கோதுமை அங்க நிறைய விளையும். ஆனா பஞ்சம் வந்து விட்டார். யார் காலத்துல? யோசேப்புடைய தந்தையார் ஏலி யாக்கோபு காலத்துல பஞ்சம் வந்து விட்டாரு. புழைக்க வழி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரூத் புஸ்தகத்துல பார்க்கணும், பெத்லகேம்ல ஒரு பஞ்சம் வந்தது. அதுதான் வந்தது. கரெக்டா? இப்ப தாவீதுடைய அவங்க முன்னொரு காலத்துல வந்தது. பஞ்சம் எங்க வேணா வரும். எவ்வளவு செழிப்பா இருந்தாலும் பஞ்சம் வரும். நம்ம யோசிச்சு பாருங்க, மழை பெய்யல, பஞ்சம் ஏன் வருது? வருஷம் வருஷம் ஒரு அடி ஐஸ் கட்டி வரும். அது வரல. ஐஸ் கட்டி வந்தா கூட அதுல தண்ணீர் ஆக்கிடுவாங்களே, அது உருகி தண்ணீர் ஆயிரும்ல. கங்கை நதி ஏன் தண்ணி ஓடுதுன்னா, இமயமலை இருக்க ஐஸ் கட்டி உருகி உருகி கங்கை நதியா ஓடுது. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்போ பனியும் பெய்யல, மழையும் பெய்யல. நீங்க இஸ்ரேல் தேசத்துல 3 வருஷம் பனியும் பெய்யல, மழையும் பெய்யல இருக்கும். எப்போ? எலியா என்ன பண்ணான்? ஜோமானி வானத்தை அடைச்சிட்டான். கரெக்டா? ஆகாப் அரசன் காலத்துல எலியா என்ன பண்ணான்? ஜோமானி பனியும் பெய்யல, பனியில நம்ம ஊர் பனியில ஐஸ் கட்டி ஒரு அடி ஐஸ் இருந்தாங்க. அது மார்ச் மாசம், மார்ச் ஏப்ரல் இதெல்லாம் ஒரு அடி ஐஸ் இருக்கும். நீங்க நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். நீங்க இஸ்ரேலுடைய நியூஸ் கொஞ்சம் பாருங்க, அதை பத்திரிகைலாம் வாசிக்கலாம். ஈஸி தான். நீங்க இன்டர்நெட் இருக்கிறது நமக்கு ரொம்ப வசதி. நீங்க ஹாரட்ஸ் ஒரு பத்திரிகை இருக்கிறது, எஸ்லைன் போஸ்ட் ஒரு பத்திரிகை இருக்குது. அது மாதிரி டைம்ஸ் ஆஃப் இதெல்லாம் நல்ல கரெக்டான பத்திரிகை, கரெக்டா செய்தி கொடுக்கும். இதெல்லாம் படிங்க, டெய்லி படிக்கிறது நல்லது, தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்க நியூஸ் ஏன்னா கேட்கறது இல்லைங்க. எங்க இஸ்ரேல் நியூஸ் நீ கேட்கலாம், இங்க இருக்க நியூஸையும் கேட்கணும். இஸ்ரேல் நியூஸையும் கேட்கறது நல்லது. ஒரு அடி பண்ணிருக்கோம், நியூஸ் போடுவான் மார்ச்ல இன்றைக்கு ஒரு அடி பணி, ஆனா ஸ்கூல் லீவ் விடல, பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போனாங்கன்னு கேட்கலாம். இந்த ஒரு அடி பணியில பிள்ளைங்க எனக்கு போகணும், ஸ்கூலுக்கு போவோம். அங்க லீவ்லாம் விட மாட்டான். கரெக்டா? அது பணி சர்வ சாதனம், அப்படிதானே? அதனாலதான் வேற ஒண்ணும் இல்லை. என்ன பணி வரும் அதுக்காக அவனை பண்ண மாட்டான், லீவ் விடவே மாட்டான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ பஞ்சம் வந்து விட்டார், உணவு பஞ்சம். யோசேப்பு ராஜ பரம்பரை, அவங்க அப்பா தாவீதுடைய குடும்பத்தை சார்ந்தவர், ராஜ பரம்பரை சார்ந்தவர், சாதாரண இல்லை. ஏலி யாக்கோபு ராஜ பரம்பரை சார்ந்தவர். ஆனா பஞ்சம், சோறு சாப்பிடணுமே, அதனால வேலை தேடி என்ன பண்றாங்க? அவர்கள் ஒரு ஊராய் போனார்கள் என்று வரலாறு சொல்லுது. வரலாறு மாத்திரம் இல்ல,
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாக்கோபுடைய வம்ச அவருடைய சுயசரிதை, அது பேர் வந்து ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? புரோட்டோ எவாஞ்சலியம் சொல்லிருக்கேனா? அந்த நூல் பேர். புரோட்டோ எவாஞ்சலியம். அது யாருடைய சுயசரிதை? யாக்கோபு. யாக்கோபு இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அவனே எழுதினான், கிரேக்க மொழியில் எழுதினான். அந்த அவன் வீடு எங்க இருந்ததுன்னா, இங்க இருந்து உதவி செய்யறாங்க அலெக்சாண்ட்ரியா பட்டணம். அலெக்சாண்ட்ரியா கெய்ரோ, இன்னைக்கு எகிப்துல கெய்ரோ, பழைய பேர் அலெக்சாண்ட்ரியா. அங்கதான் அவன் வீடு இருந்தது. 1958 அவனுடைய வீட்டை கண்டுபிடித்தார்கள் எகிப்து, ஈஜிப்ட்ல. வீட்டை கண்டுபிடிச்சாங்க. போட்மர், தொல்லியல் விஞ்ஞானி டாக்டர் போட்மர், அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் சொல்லியிருக்கேன்? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. சுவிட்சர்லாண்டை சார்ந்தவர். அவருடைய குழுவினர் தான் ஆய்வு செய்து எகிப்துல அவர் வீட்டை கண்டுபிடித்தார்கள். யாக்கோபுடைய வீடு. யாக்கோபு சாதாரண ஆள் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரன். அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு எழுதின நிருபம் தான் எழுதலாம். புதிய ஏற்பாட்டிலே முதல் நிருபம் என்னது? மத்தேயு கிடையாது, யாக்கோபு தான். 45 கிபி 45 AD எழுதப்பட்டது. பெரிய ஞானி அவன். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? அண்ணன், அவர் அண்ணன் அப்படி எப்படி பேரு, அவர் அதிசயமானவர் இல்ல, அவன் எப்படி இருப்பான் தம்பி? யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையா? ஆமா. யாக்கோபு பாத்தீங்கன்னா பவுலே சொல்றான், ஆதி திருச்சபை தூண், 3 தூண் சொல்றான். ஒரு தூண் யாரு? கேபா என்கிற பேதுரு. 2வது தூண் யோவான். 3வது தூண் யாரு? யாக்கோபு. அவன் எழுதுறான், பவுல் எழுதுறான். பவுல் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நான் பெரிய வெற்றி கொள்ளவே மாட்டான். அவன் பயங்கரமான, யாரையும் ஏற்க மாட்டான். பேதுருவே பார்த்து சொன்னான், நானும் ஒன்னும் உனக்கு இழைச்சவன் இல்லை, குறைஞ்சவன் இல்லை. நானும் என்ன பண்ணேன்? பிரதான அப்போஸ்தலன், நானும் ஒன்னும் குறைஞ்சவன் இல்ல. சாதாரண வீட்டு பிள்ளையா, பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை. பெரிய கோடீஸ்வரன், ஆயிரக்கணக்கான கோடி, லட்சம் கோடி வச்சிருந்தாரு அவங்க அப்பா. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அரசன். அவன் எப்படி இருப்பான்? பிறக்கும் போதே ரோம பிரஜை, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவன் எப்படி இருப்பான்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவனுக்கு பெருமை வரக்கூடாது. நான் ஒரு முள்ள கொடுத்தேன். கேட்டாரே, பெருமை வேணுமா இல்ல முள்ளு வேணுமா? வியாதி. ஏன்னா வேற சொல்லு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியே யாரு? ஆண்டவர் தான். பிசாசு எதிரியே இங்க தாக்கி பிடிக்க முடியல. ஒரு கமத்துண்டு பையன் எதிரியாயிட்டாங்க முடியாது, அப்படிதானே? குட்டி பசங்க நீங்க உங்களை பகைச்சிட்டீங்க, என்ன பண்ணுவாங்க? போடான்னு சொன்னாலும் பரவாயில்ல, வண்டி சீட்டை கழிப்பானுங்க, டயர் பஞ்சர் ஆக்குவானுங்க, எல்லா சேட்டையும் பண்ணுவானுங்க. பாத்துறீங்களா? நாங்களும் சின்ன வயசா இருக்கும்போது அந்த காலத்துல 2 வீலர் ரொம்ப பண்ணுவோம். எங்களை 2 வீலரை நாங்க தொட்டோம், அதனால ஏறணும்னு ஏதாவது அண்ணன் மாரோ மாமா மாரோ எங்களை அடிச்சுட்டாங்கன்னா அதோட அந்த தெரு விட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ற வரைக்கும் நாங்க பண்ண மாட்டோம். சீட்டை கடிச்சிருவோம், டயரை பஞ்சர் ஆக்கிடுவோம். இப்ப மாதிரி டியூப்லெஸ் டயர்லாம் கிடையாது. அப்போ அந்த பெட்ரோல் டேங்க் மூடிலாம் பூட்டு கிடையாது. அதுல மண்ணலி போட்டுருவோம், உப்பள்ளி போடுவோம், எல்லா சேட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதுவே குட்டி பசங்க பாய்ச்சாலே தாங்க முடியல. நான் கூட சொல்லுவேன் என் பசங்க, குட்டி பசங்க பாய்க்காதீங்கடா, யாரையும் பாய்க்காதீங்கடா. ஆண்டவரே எப்படி இருக்காரு? எதிர்த்து விளங்குமா? விளங்கவே முடியாது. அதுதான் பவுல் கேட்டாரு, ஏய் நான் உனக்கு ஏத்து நிக்கிறோமா இல்ல உனக்கு இந்த சின்ன வியாதி முள்ளு வைக்கிறேன்? அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே இந்த முள்ளே போதும்ட்டான்.
பவுல் பெருமைக்காரன், நீ படிக்கல, பெருமையா தான் பேசுவான். நான் ஒன்னும் லேசப்பட்ட ஆள் இல்லைன்னா, நானும் வந்து யூதன், இந்த கோத்திரத்தை சார்ந்தவன், பென்யாமீன் கோத்திரம். கமாலியல்ல படிச்சையா, ஒரு பேர் கூட படிக்கல, நான் படிச்சேன். கரெக்டா? நான் பிறப்போதே யூது ரோம பிரஜைன்றான். நான் மிரட்டுறான். பாருங்களேன், எங்க பக்கத்துல மிரட்டுறோம், தளபதியே மிரட்டுறான். நான் ரோமன், சாதாரண ஆள் கிடையாது, நான் பெரிய வேடத்துக்குள்ள. அதெல்லாம் பார்த்தா இவன் இப்படியே போனா ரொம்ப பெருமைக்காரனாயமாயா. அப்புறம் நம்மளே உனக்கு ஏத்து நிக்க வேண்டியது 1000 தாழ்மை வரணும்னு கர்த்தர் ஒரு பிள்ளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, சில நேரம் இப்ப நமக்கு போன வாரம் ஒரு வாக்கு தத்துவத்தை பார்த்தோம். நம்ம ஆண்டவர் வந்து கொடுத்த வாக்கு தத்துவம் மல்கியா 4 ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருக்கும், முள்ளு இருக்கும், என்ன பண்ணும், ஆரோக்கியமும் இருக்கும். கத்தனாமத்துக்கு சோதரம் பலன் கொடுத்துருவாரு, ஆரோக்கியம் கொடுத்துருவாரு. நாடு முழுக்க ஆரோக்கியம் உண்டு, வளர்ச்சி உண்டு. கத்தனாமத்துக்கு சோதரம். இப்போ எகிப்துல அவங்க வீட்டை கண்டுபிடித்தார்கள். அவங்க எழுதின சுயசரிதை அன்னைக்கெல்லாம் புக்கு பிரஸ் எல்லாம் கிடையாது. பிரிண்டிங் பிரஸ் எப்போ வந்தது? 1440 தான் வந்தது. இப்போ ஒரு 500 வருஷம் 550 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரிண்டிங் பிரஸ்ஸே வந்திருக்கு. கரெக்டா? அன்னைக்கு கையில தான் எழுதுனாங்க. அதுவும் பேப்பரும் கிடையாது, ஒரு செடியை அரைப்பாங்க, பேப்பரின்னு ஒரு செடி, அதை வந்து ஒரு சாட்டு மாதிரி காய வைப்பாங்க, அதுல எழுதுவாங்க. அப்படி எழுதப்பட்டதான் இந்த புரோட்டோ எவாஞ்சலியம். ஈஸியா ஞாபகம் வச்சுங்கன்னா இந்த பரோட்டா ஞாபகம் வச்சுங்க. பரோட்டா நமக்கு ஈஸியா மறக்க முடியாத ஒரு புரோட்டோ எவாஞ்சலியம். இது இப்ப எங்க இருக்குன்னா, எங்க இருக்கு இப்ப இந்த புக் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். மறந்துட்டீங்களா? நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்தேன். ஜெனீவா. ஜெனீவா எங்க இருக்கு? ஜெனீவா எங்க இருக்கு சொல்லுங்க. ஜெர்மனி. சுவிட்சர்லாந்துல இருக்கியா? சுவிட்சர்லாந்து. ஆமா. நீ தம்பி நிறைய எழுதணும். எழுதிட்டியா? ஓ, அப்ப அம்மாக்கு தான் பிரைஸ் கொடுப்போம். அவார்டு அப்ப அம்மாக்கு தான் பிரைஸ். கப்பு கொடுப்பீங்க, அவார்டு கொடுப்பீங்களா கேட்டிய? காரை பரிசுட்டா வந்து ஐயா அன்னைக்கு ஆர்டினேஷன் ஆராதனை எங்களுக்கும் இந்த மாதிரி கொடுப்பீங்களா? எப்பா உங்களுக்கு ஒரே தாய் கொடுக்குறப்பா கோச்சிக்காத, உனக்கு உண்டு. நீ பாட்டு பாடுற, சூப்பர், கிளாஸ் அட்டன் பண்ற, இப்ப பெரிய கப்பு கொடுக்கணும்பா. சரி, ரைட், அவார்டு கொடுக்கலாம். சரி, இப்போ சுவிட்சர்லாந்து ஜெனீவா ஒரு நகரம் இருக்கிறது. ஜெனீவா தலைவர் அங்க இருக்கு. நீங்க கூட ஜெனீவா போனா போயிட்டு வாங்க. ஆனா ஒரு வாரம் நீங்க தங்கலாம் சாப்பிடலாம், நான் ஏற்பாடு பண்றேன். 3 வேளை சோறு தருவாங்க. அங்க சோறு கிடையாது, வேற தருவாங்க, ரொட்டி. நம்ம அடுத்த பொங்கல் பரிசா ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் சுவிட்சர்லாந்து டிக்கெட் கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். எனக்கு 3000 கொடுக்குறேன். சரி, ஒரு வாரம் கேரண்டியா தங்க வச்சு உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. நீங்க போனா போதும், சுத்தி பார்த்துட்டு வரலாம். எத்தனை நாமத்துக்கு சோத்திரம். அப்போ பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நூல் அங்கதான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லா பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி மரியாள் வரும், யோசேப்பு வரும், எல்லா பேரும் அதுல இருக்கு. வரலாறு ஒரு பக்கம் பதிவு செய்திருக்கிறது. சுயசரிதை. ஏன்னா யாக்கோபு பெரிய ஆள். யாரு சுயசரிதை எழுதுவா? பெரிய ஆட்கள் தான் எழுதுவா. கரெக்டா? அது வாங்கி படிக்கணுமே. ஒன்னும் ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் சுயசரிதை யாரும் படிப்பாங்களா? வீட்டாரே படிக்க மாட்டாங்க. கிறுக்கு குத்தி அடையுதுப்பா சுயசரிதை எழுதிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதானே? பெரிய ஊழியக்காரன், மிகப்பெரிய ஊழியக்காரன். அது வந்து அவன் சுயசரிதை எழுதினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதுல அவங்க நேசரத்துக்கு ஏன் போனாங்க அப்படின்னு வரலாற்றுல மாத்திரம் இல்ல, அதுலயும் பதிவு இருக்கிறது. பஞ்சம் புடைக்க போனாங்க. 150 கிலோமீட்டர் பக்கத்திலே 10 கிலோமீட்டர்ல எருசலேம். நீங்க பெத்லகேம்ல இருந்து எருசலேம் படுறது தெரியுமா? 10 கிலோமீட்டர், அரை நாள் நடந்து போயிடலாம். ஆனா அங்க அவங்களுக்கு வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிவிச்சிட்டார், இவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். சில நேரம் நமக்கு எருசலேம் தான் பெரிய பட்டணம். அன்னைக்கு பல லட்சம் பேர்கள் குடியிருக்கிற பட்டணம், அங்கேயே வேலை இல்லை. வாய்ப்புகள் அங்கதான் நம்பர் 1. இஸ்ரேல் தேசத்துல நம்பர் 1 வாய்ப்புள்ள இடம். சில நேரம் ஆண்டவர் தான் அவ்வளவு திட்டம் வச்சிருக்காருல்ல.
நேசரத்துலதான் 150 கிலோமீட்டர் ஒவ்வொரு ஊருக்கா போனாங்க. வரலாறு சொல்லுது, அவன் யாக்கோபு எழுதுறான், ஒவ்வொரு வீட்டுக்காக போனாரு. எங்க தாத்தாவுடைய, எங்க அப்பாவுடைய தாத்தா, அவர் எங்க தாத்தா யாரு, ஏலி யாக்கோபு. வேலைக்காக போனார், எருசலேம்ல போனார். அங்க வேலையில ஒவ்வொரு பட்டணமா போனார். 150 கிலோமீட்டர் போய் கடைசியில நேசரத்துல தான் வேலை கிடைச்சு. பஞ்சம் படைக்க போனவர்கள் தான். நீங்க பாருங்க, நேசரத்துல சொந்தக்காரன் யாருமே இல்ல. பொதுவாக சொந்த ஊர்ல தான் பங்காளி இருப்பான். கரெக்டா? சொந்த ஊர்ல மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, சித்தி, பெரியம்மா எல்லாம் எங்க இருப்பாங்க? சொந்த வீட்டுல தான் இருப்பாங்க. எல்லாம் சொந்தக்காரனா இருப்பான். கரெக்டா? அப்போ புழைக்க போற இடத்துல எல்லாரும் அந்நியர்கள் தான். அன்னைக்கு நேசத்துல 10,000 பேர் இருந்தார்கள். 10,000 பேர் கொண்ட ஒரு நகரமா இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த டெவலப் ஆயிட்டே இருந்தது புதுசா. இப்ப எப்படி ஒரு காலத்துல சோலை நல்லர்லாம் ராத்திரி கொஞ்சம் லேட்டா இருந்தா நரி மறிக்கும். இந்த ரொம்ப நாள்ல இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நரி ஓட்ட இடம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம யாராவது ஒரு ஒத்தையடி பாதை தான். நம்ம அந்த காலத்துல கார்லாம் போனவங்க ஜாக்கிரதையா போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட ரெண்டு பக்கம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் பள்ளம் இருக்கும். நான் ஒரு வாட்டி உளுந்துட்டேன். அதெல்லாம் சொல்றேன். ஒரு ஆண்டு திருவிழா ஒரு ஃபியட் கார் வைத்திருந்தேன். ஒரு டீசல் ஃபியட் கார் வைத்திருந்தேன். இந்த ரோட்ல போயிட்டே இருந்தேன். பின்னாடி காருக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டது. என்னடா சத்தம் கேட்கறதுன்னு இந்த ஸ்டீரிங் பிடிச்சு திரும்ப பாருங்க. அடுத்த நிமிஷம் பழத்துக்குள்ள, காரோட பழத்துக்குள்ள கிடந்தேன். அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல இந்த இடம். இப்போ நிறைய கட்டடம் கட்டி வளர்ச்சி. அந்த காலத்து காரணம் எவ்வளவு விழுந்தாலும் ஒன்றாகாது. அதுக்குள்ள இரும்பு. இன்னைக்கு பிளாஸ்டிக் தானே. இன்னைக்கெல்லாம் விழுந்தா அதை ரிப்பேர் பண்றதுக்கு பயங்கரமா செலவா, பயங்கரமா அடியும் பண்ணும். அவ்வளவு பழத்துக்கு ஒரு பெரிய பழம், இவ்வளவு எப்படி ஒரு 6 உயரம் இருக்கும். இவ்வளவு உயரம் இருக்கும். இருக்காது ஐயா? பெரிய பழம் ரெண்டு பக்கமும். அப்புறம் டெவலப் ஆயிட்டு அதே மாதிரி நேசரத் புதுசா வெள்ளக்காரன் ரோமர்கள் அப்பதான் இஸ்ரேல பிடித்தாரு. வெள்ளக்காரெல்லாம் குடியேறினாங்க, நிறைய கட்டடம் கட்டினாங்க. அதனால அங்க வேலை. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தந்தையார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க பார்த்த வேலை என்னது? நீங்க மார்க் 6:3 சொல்லுது, அவர்கள் தச்சராய் இருந்தார்கள். என்ன வந்தாங்க? மார்க் 6:3 இதுல எழுதுட்டா. தச்சர். நீங்க பாத்தீங்கன்னா டெக்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழி பைபிள்ல எப்ப மூல பாஷை டெக்டான்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் வெறும் மர வேலை மாத்திரம் இல்ல, கல்லுலையும் அவர்கள் வேலை தேர்ச்சி பெற்றவர்கள். அவங்க பெரிய கிராஃப்ட்மேன் அர்த்தம். இப்ப கல்லு சும்மா உடைக்கிற ஆளு வேற, அந்த கல்லிலே சிலை செதுக்கிற ஆளு வேற. அப்படிதானே? சிலை செதுக்கிற ஆளு என்ன சொல்லுவான்? சிற்பின்னு சொல்லுவோம். அதே கல்ல உடைக்கிற ஆள பெரியார் சித்தார்னு சொல்லுவோம். அப்படிதானே? இவர்கள் சிற்பி மாதிரி நல்ல வேலை தெரிந்தவர்கள். ஆண்டவராய் இயேசு தான் பெரிய ஸ்கில்டு கிராஃப்ட்மேன். அவர் மர வேலையும் தெரியும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நேசரத்துல, இன்னைக்கு நேசரத்து பழைய பட்டணத்துடைய பழைய வீடுகள்லாம் துணியத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்க அப்பா யோசேப்புல கட்டின வீடு எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அவ்வளவு அருமையா வேலை செஞ்சிருக்காங்க. நேசரத்துல இருந்தாங்க, எல்லாம் கண்டுபிடித்திருக்காங்க. தொழில்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் மரம் இதுல கட்டியிருக்காங்க. லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல்லாம் லைம்ஸ்டோன் இங்கிலீஷ்ல. நேசரத்துல அதை வைத்தான் கட்டடம் கட்டி பெரிய பெரிய கட்டடம் கட்டினார்கள். இன்னைக்கு பாஷையில சொன்னோம்னா என்னது? அவங்க பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் கூட சொல்லலாம், பெரிய கான்ட்ராக்டர் சொல்லலாம். அன்னைக்கு பெரிய சம்பளம் கிடையாது, படைக்க போனவர்கள் தான். எப்படி கொண்டு வர பாருங்க. அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். அவங்க தாத்தாவை அங்க தூக்குறாரு. எப்படி தூக்குறாரு? சும்மா வானா வருவாரா? 150 கிலோமீட்டர் வானா வருவாரா? இப்பவே போக மாட்டான், அப்ப போக மாட்டான். ஊரை விட்டு சொந்தத்தை விட்டு எப்படி போனது அப்படின்னு. அப்படிதானே? கல்யாணமே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 75 வருஷம் கல்யாணம் இங்க இருந்து பார்க்க தெரியுத வீடு தெரிஞ்சாதான் கொடுப்பான். இப்ப டிராவல் பண்ணி போனா கொடுக்கவே மாட்டான். எல்லாம் வக்க போது தான் கல்யாணம் நடக்கும். பாத்துருக்கீங்களா? கிராமத்துக்குள்ளதான் நடக்கும். மிஞ்சி போனா பக்கத்து கிராமம். கரெக்ட் தானே? ஆனா 150 கிலோமீட்டர்
அவனை கொண்டு வரணும்னா ஆண்டவர் பஞ்சத்தை அனுமதிக்கிறார். சில நேரம் கர்த்தர் நம்மளை அவருடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ யாக்கோபு ஏலியை பார்த்தேப்பா விவசாய பூமியெல்லாம் விட்டுட்டு நீ போய் நாசரத்துல போய் இருப்பாரா? அவ எல்லாத்தையும் புட்டிக்கி அங்க கொண்டு வைக்கிறார். அப்படிதான் சில நேரம் நம்மகிட்ட சில நேரம் புட்டுக்கிறார் ஆண்டவர். சில நேரம் நமக்கு ஒரு வறட்சி வருகிறது, ஒரு பஞ்சம் வருகிறது. காரணம் என்ன? நம்மளை நாசரத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் அனுமதிக்கிறார். எத்தனாவதுக்கு? ஆனா நமக்கு எல்லாம் தீங்கா இருக்கு. வேதம் சொல்லுது, ரோமர் 8 என்ன சொல்லுது? தேவனுடைய அன்பு கூறுவது எல்லாம் நன்மை. நீங்க ஆண்டவர் தேட்டே இருங்க, அவர் பார்த்துப்பாரு. பஞ்சம் வருதா, ரைட், ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. நாசரத்துக்கு கொண்டு போய் போடுறாரா, திட்டம் இருக்கு. கரெக்டா? அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் இதெல்லாம் செய்யறாரு. கரெக்டான? பசங்க ஸ்கூலுக்கு போனா அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அடிச்சு கொண்டு விடுறாங்க. அப்படிதானே? போன் சொல்ற பிள்ளைங்க அடிக்கிறது. சில பிள்ளைங்க தானா எதிர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் படிக்கிற அழுகிற பிள்ளைங்க எனக்கு தெரியும். ஆமா, அப்படி நல்ல பிள்ளைகளும் இருக்கு. நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போற தேடி அழுகிற பிள்ளைகளும் இருக்கு. ஆனா அம்மா அப்பா அடிச்சு கொண்டு போய் விடுறாங்க. பையனை பொறுத்த வரைக்கும் இவதான் வில்லாதி வில்லர்கள், இவதான் கெட்டவர்கள் பிள்ளைங்க நினைப்பாங்க. ஆனா எதுக்கு தாய் தந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதே மாதிரிதான் ஆண்டவர் சில நேரம் நம்மள இந்த மாதிரி சூழ்நிலை வரைய கடந்து போக வைக்கிறார். எதுக்குன்னா நம்மளை நாசரத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இது உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் அப்படிதான் நிறைவேறிச்சு. நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்வி தான் கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா கூட என்னோட வாட்ஸ்அப்ல அனுப்பி போடுங்க, நான் பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கேன். கேள்வி இருக்கா? புரிஞ்சுதா? சரி, நம்ம கற்றுக் கொடுக்குற எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் கொடுப்பேன். நோட்ஸ் கொடுத்து ஐயாக்கு அனுப்ப, ஐயா உங்களுக்கு அனுப்புவான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முடிச்சிடலாமையா?